காணாமற் போனோர் தொடர்பான அலுவலகத்தை ஸ்தாபித்தல், நிர்வகித்தல் மற்றும் அதன் செயற்பாடுகளை நிறைவேற்றும் சட்டம் மூலம் நேற்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட விதம் தொடர்பில் இன்றும் சபையில் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன. ස්ථාවර නියෝග අනුව හරියාකාර ඡන්ද විමසීමක් පැවැත්වුණේ නැහැ. මහලේකම්තුමා நிலையியற் கட்டளை சட்டத்தின் பிரகாரம் வாக்கெடுப்பு நடைபெறவில்லை. இடைநடுவில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டதாக பொதுச் செயலாளருக்கு பிழையான ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக கவலையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியலமைப்பு சட்டத்தினை மீறி ஜனாதிபதியின் அதிகாரங்களை பறித்தெடுக்கும் வகையிலும் நேற்றைய வாக்கெடுப்பு இடம்பெற்றது. ஆகவே குறித்த சட்டம் மூலம் அரசியலமைப்பை மீறிய வகையில் இடம்பெற்றுள்ளது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எனவே இது குறித்து மீள் பரிசீலனை செய்ய வேண்டும். පරීක්ෂණ කොට සලකා බැලීම සඳහා කටයුතු කළ යුතුය කියන බරපතල කාරණේ ඉදිරිපත් කරනවා. ගරු බන්දුල ගුණවර්ධන මැතිතුමා අවස්ථාව දුන්නා එක පිළිගන්නද? ඊයේත් ඔබතුමාට මම මෙතෙන්ට එන්න එපා කියනකොට කඩාලි මිදගෙන ආවා. මට මේ අවස්ථාව දෙන්න. This order please. දැන් ඊයේ ඉවරයි. நேற்று முடிந்துவிட்டது. நிகழ்காலத்தில் வாழுமாறு புத்தபெருமான் கூறியுள்ளார். உறுப்பினர்களுக்கு ஆசனங்களுக்கு செல்லுமாறு கூறப்பட்டது. ஆனாலும் ஆசனங்களுக்கு செல்லவில்லை. செங்கோலை எடுப்பதற்கு வந்தார்கள். நாங்கள் சட்ட மூலத்தினை நிறைவேற்றினாலும் பாராளுமன்றத்தில் தோல்வி. இது தொடர்பில் நான் கவலையடைகின்றேன். ඔබතුමාගේ අවධානය යොමු කරන්න. ඒ වගේම ගරු බන්දුල ගුණවර්ධන මැතිතුමා මම අහනවා මේ පාර්ලිමේන්තුව සභාගාරයේ මේ එන්නත් අවසරය තියෙනවද කියලා වාර්තාවල එහෙම තියෙනවද ඒවටත් මීට පෙරත් ගරු කතානායකතුමනි මේ පාර්ලිමේන්තුවේ පනතක් ආපු වෙලාවේ இதற்கு முன்னரும் பாராளுமன்றத்தில் சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்ட சந்தர்ப்பத்தில் இந்த குழுவினர் இங்கு வந்தனர். அதன் காரணமாக எங்களிடமிருந்து முக்கியமான சீர்திருத்தங்களை முன்வைக்க முடியாத நிலையில்தான் அந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டது. கருத்து தெரிவிக்கும் எங்களின் உரிமையும் பறித்தெடுக்கப்பட்டது. සමහර පනතේ තියෙන වගන්ති නිරාකරණය කරගත තිබුණා. වාඩි වෙන්න මන්ත්‍රීතුමාලා දැන් අංගමන්ත්‍රීතුමා වාඩි වෙන්න. දිනේෂ් ගුණවර්ධන මන්ත්‍රීතුමා වාඩි වෙන්න. ඔබතුමා කියනවා විපක්ෂ සංවිධායක අනුගමනතුමා ඉවරයක් කරන්න මේක දැන්. ඒක විපක්ෂ සංවිධායක අපි දන්නවා ආණ්ඩුව යොමනා වී තිබුණේ. இதனை விரிவான விவாதத்திற்கு கொண்டு செல்லாது நிறைவேற்றுவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். அரசாங்கத்தின் தேவைகளுக்காக நீங்கள் இங்கு வந்து விவாதமில்லாது நிறைவேற்றுவதற்கு இடமளித்தீர்கள். இறுதியில் அரசாங்கத்தின் தேவையும் இந்த குழுவினரின் தேவையும் ஒன்றாகியது. ඊයේ මේ සභාවේ සිදු උද්ගත වූ තත්ත්වය ගැන අපි කවුරුත් අද කනගාටුවෙන් ඉන්නේ. நேற்று இந்த சபையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் நாங்கள் அனைவரும் கவலையடைகின்றோம். வலுவற்ற எதிர்க்கட்சியின் ஆதரவுடன் நிறைவேறிய சட்டமூலத்தை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் 51 பாராளுமன்ற உறுப்பினர்களின்றி ஒரு சட்டமூலத்தை நிறைவேற்ற முடியாது என நாங்கள் நேற்று சபையில் நிரூபித்தோம். සභාගාරයේ කතා කරන්න අවස්ථාවක් දෙන්න බෑ මට. නෑ ගරු කතානායක මම මේ ආසනයට ආවා. ඇත්ත වශයෙන්ම මේ පනත සම්මත වෙච්ච ආකාරය இந்த சட்டம் மூலம் நீதிக்கு முரணாக நிறைவேற்றப்பட்டது. මේ මෙතන ඉඳන් තමයි මේ අත උස්සලා සම්මත කරේ. පසුගිය සති මාස කිහිපය තුල ඒකාබද්ධ විපක්ෂයක් වශයෙන් පිළිගැනීමට මට අයිතියක් නැති වුණොත් මම ඒකාබද්ධ විපක්ෂය නියෝජනය කරමින් ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியை அங்கீகரிக்கும் உரிமை எனக்கு இல்லாத போதிலும் அவர்களுக்கு மதிப்பளித்து பாராளுமன்ற கூட்டங்களுக்கு நாம் தினேஷ் குணவர்தனவை அழைத்தோம். அவர் கொண்டு வந்த ஒரு யோசனையால் தகவல் அறியும் சட்டம் மூலம் 2-3 நாட்களுக்கு பிற்போடப்பட்டது. தினேஷ் குணவர்தன அவை முதல்வராக இருக்கும் பொழுது நான் தகவல் அறியும் சட்ட மூலத்தினை பாராளுமன்றத்திற்குள் கொண்டு வருவதற்கு முயற்சித்த போது அவர் எந்தவித ஒத்துழைப்பையும் வழங்கவில்லை. நாம் அவ்வாறு பல நெருக்கடிகளை கடந்த காலத்தில் எதிர்நோக்கினோம். இந்த சட்டமூலத்திற்கு 171 பேர் ஆதரவு அளித்த சந்தர்ப்பத்தில் 51 பேர் எதிர்த்தனர். ஆகவே ஜனநாயகத்திற்கு மதிப்பளித்து இந்த சட்ட மூலத்தை அங்கீகரிக்க வேண்டிய தேவை எனக்குள்ளது. நேற்று ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியினர் நடந்து கொண்ட விதம் தொடர்பில் திருப்தி அடைய முடியாது. நேற்று நான் ஊடகம் ஒன்றில் கண்டேன். பாராளுமன்றத்தில் பாட்டு பாடி நடனமாடி தூஷண வார்த்தைகளை கூறுவதாக தெரிவிக்கப்பட்டது. இது பலத்த அவமானம். கழிவறையில் செய்கின்ற விடயங்களை உணவறையில் செய்ய முடியாது. බජවුනටයි කුණුහරුපත් කියයි. මේක දැකලා මට හරි වේදනාවක් ඇති වුණා, ලැජ්ජාවක් ඇති වුණා. මේක එහෙම නැත්නම් සිංහල භාෂාවෙන් කියනවනම් වැසිකිළියේ කරන දේ කෑම කාමරය කරනවනේ ඒක වැරදි. ගරු මන්ත්‍රීවරුන් කියලා ආමන්ත්‍රණ ලබන විදිහ මෙතන අපි කටයුතු කරමු.